என்னடா? என்னப்பா? சரி சரி உனக்கு என்ன வேணும்? யாரா? என்ன தெரியல. உனக்கு தெரியலையாடா? என்ன தெரியல. பாவி தெரியல. விட மாட்டேன். இவன் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கலாம். இவனை விட மாட்டேன். விட மாட்டேன். இவனை விட மாட்டேன். இவனை விட மாட்டேன். இவனை விட மாட்டேயா? இவனை விட மாட்டேன். நீ எதுக்கு அவரோட சண்டை போட்ட? உனக்கு அவரோட பழக்கம் இருக்கா? வா. ஏன் பயப்படுற? இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில ஊருக்கு போயிடலாம். அங்க வச்சு நமக்கு கல்யாணம். அன்னைக்கு ராத்திரி அவன் கூடவே இருந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு அவன் சொன்னான். பொழுது விடிஞ்சு பார்த்ததும் அந்த ஆளை காணோம். ராத்திரியில வீட்டை விட்டு போக கூடாதுங்கிறது காட்டுல கட்டுப்பாடு. அவனை நம்பி வந்ததுனால என்ன காட்டை விட்டு விரட்டிட்டாங்க. கொஞ்ச நாள் அவனை தேடி நான் அலைஞ்சு பார்த்தேன். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் இங்க வந்துட்டேன். அப்புறம் நான் இந்த தொழிலையே எந்திரடா. அன்னைக்கு அவ சண்டை போட்டப்போ நீ பெரிய மனுஷன்னு உன்னை போக விட்ட. அதுக்கு பதிலா தான் இப்ப நீ அடி வாங்குறது. கள்ளம் கபடம் தெரியாம எங்கேயோ காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த இவளை இப்படி அநியாயமா விபச்சாரியா மாத்திட்டியடா. இதுக்கு காரணக்கர்த்தாவே நீதான். இவளை வச்சு ஒண்ணு பயப்படாத. அந்த மாதிரி மடத்தனமா எதுவும் செய்ய மாட்டோம். இப்ப வாழ்றதுக்கு நீ பணம் கொடுக்கணும். அதிகம் ஒண்ணு இல்ல, 25,000 கொடுத்தா போதும். என்கிட்ட இப்போ பணம் ஒண்ணும் இல்ல. எடுடா. சார் அடிக்காதீங்க சார், என்கிட்ட இருக்கிறத கொடுத்துறேன். எடுடா. ராசதி குடா. Come on, darling. Hey. Oh, God. You are naughty. இவனை நீ லவ் பண்றியா? ஓ வயிற்றுக்குள்ளேயும் இவனோட லவ் வளர்தா என்ன? யார் நீங்க டீசன்சி இல்லாம பேசுறீங்க? நீ தேர்ந்தெடுத்தவன் டீசன்சி இல்லாதவங்கிறதுனாலதான் என் தங்கச்சி லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவளை கர்ப்பிணி ஆக்கி கொன்னவன் இவன். கிரி என்ன வளர்றா இவ?
தப்பு செஞ்சாலும் அவங்கள கண்டிப்பாளாம், அடிப்பாளாம். இன்ஸ்பெக்டரா இருக்க நீ இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதா உன் வேலையா? கோவப்படாதீங்க சார், அவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுறேன். எனக்கே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அவளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையில எதுலயாவது நீ ஜெயிச்சிருக்கியா? இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கையில எல்லாம் நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இனி எடுக்க போற நடவடிக்கையில நான் ஜெயிச்சு காட்டுறேன் சார். அவளுக்கு நான் தான் வீடு எடுத்து கொடுத்தேன். அவங்க எல்லாரையும் வெளியில விரட்டிட்டு அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறேன். சாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போல இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், லா அண்ட் ஆர்டர்ல எந்த செக்ஷன் பிரகாரம் நீங்க இவங்களை இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களால இனிமே இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் பழைய தொழிலை சுத்தமா விட்டுட்டாங்க. இந்த தொழிலை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட்ல பெர்மிஷன் வாங்கித்தான் ஆரம்பிச்சோம், நடத்துறோம். நீங்க இப்ப போய் அயோக்கியங்களை அரெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். வெளியே வராம தடுக்கணும். அவங்க நோட்டீஸோட வரும்போது நீங்க உங்க ஆளுங்களை அனுப்பி பிரச்சனையாக்கணும். அந்த நேரத்துல நான் இங்க வந்து பொது இடத்துல பிரச்சனை உண்டாக்குனாங்கன்னு பொய் கேஸ் போட்டு அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி நோட்டீஸ் பூராவும் பறிச்சிடுறேன். ஆனா பிரசாத்தையும் அவன் ஆளுங்களையும் சாரதா ஜாமீன்ல எடுக்காம நீங்க பாத்துங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது ஒரு வழியாவது சொல்லுங்க. ஜாமீன்ல எடுக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்றதை கேளுங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனா சாரதா வந்து ஜாமீன் தருவா. நான் அரெஸ்ட் பண்ணி அவ வந்து ஜாமீன்ல எடுத்தா நாம நினைக்கிற காரியம் நடக்காது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி ராத்திரியே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர் பண்ணிடுறேன். கொஞ்ச நாளைக்கு ரிமாண்ட்ல வைக்க மேஜிஸ்ட்ரேட் அனுமதி தரணும். அதுக்கு அனுமதி தருவாரா? நோட்டீஸ் படிங்க. படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். சரிங்க. இந்தாங்க சார் நோட்டீஸ். சார் நோட்டீஸ் சார். படிச்சு பாருங்க சார். சார் இந்தாங்க சார் நோட்டீஸ். படிச்சு பாருங்க சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார் படிங்க. இந்தாங்க சார் நோட்டீஸ். சார் இதை படிச்சு பாருங்க சார். இந்தாங்க சார். சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். இந்தாங்க சார். சார் சார் நோட்டீஸ் படிங்க. படிங்க.
ரோட்ல சண்டையா போடுறீங்க? ஏறா வண்டியில. சார் சார் அவங்க தான் எங்க கூட சண்டைக்கு வந்தது சார். முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஓ, எனக்கே சட்டம் சொல்லி தரீங்களா? ஏறா நான் வண்டியில. ஏய், போடா. ஏறா, ஏறு வண்டியில. போடா. ஏண்டியா? போடா. ம். சார், இவங்க பெரிய மனுஷங்களை பத்தி அவதூறு நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பொது இடத்துல சண்டையும் போடுறாங்க. இவங்களை ரிமாண்ட்ல வைக்கிறதுக்கு அனுமதி தரணும் சார். ரிமாண்ட்ல வைக்கிற அளவுக்கு இவங்க மேல எந்த குற்றமும் இல்லையே. எஸ் சார். யார் நீ?